ஓய்வூதியம் தொடர்பான இன்று அறிவிப்புகளை செய்திருப்பதை போட்டாஜியோவின் மாநில உயர்மட்ட குழுவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகா சந்திப்பின் வாய்வில் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஏற்கனவே நாங்கள் அறிவித்த 6/1/2026 கால வரையற்ற வேலைநிறுத்தம் என்பதை முழுமையாக வாபஸ் பெறுவது என அறிவித்திருக்கிறோம். முதல்வருக்கு நன்றி தெரிவித்த போட்டா ஜியோ கூட்டமைப்பு. சென்னை திருவல்லிக்கேணி சிவ இளங்கோ இல்லத்தில் போட்டா ஜியோ கூட்டமைப்பு சார்பில் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா. அமிர்தகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில உயர்மட்ட குழு கூட்ட நிறைவில் போட்டா ஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா. அமிர்தகுமார் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரும் கூறுகையில், ஓய்வூதியம் தொடர்பான முதல்வர் அவர்களின் அறிவிப்பை போட்டா ஜியோ கூட்டமைப்பு வரவேற்று முதல்வருக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும், போட்டா ஜியோ கூட்டமைப்பு சார்பில் ஏற்கனவே அறிவித்திருந்த கால வரையற்ற போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் தெரிவித்தார். தா. அமிர்தகுமார், மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர், போட்டா ஜியோ. தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது சங்கங்கள் அதிக அளவில் உள்ள மிகப்பெரிய பேரமைப்பான போட்டா ஜியோவின் சார்பில் ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இடையில் வைத்திருந்த பல்வேறு கோரிக்கைகளால் நிறைவேறியிருந்தாலும் கூட 23 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை மட்டும் தீர்க்கப்படாமல் தொடர்ந்து நிலுவையில் இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் சமீப காலங்களில் மிகவும் கடுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் என்பது யதார்த்தம். இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 15/2/2024 அன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை செய்தோம். 3/3/2024 அன்று மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போட்டா ஜியோவுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பல்வேறு நிதி நிலைமைகள் மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிதி பற்றாக்குறையின் காரணமாக உங்களுக்கு நியாயமான கோரிக்கை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, எனக்கு குறைந்தது ஒரு வருடம் அவகாசம் கொடுங்கள், நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒரு வருடம் காத்திருந்தோம். அதன் பிறகு 3/4/2025 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதையொட்டி 25/4/2025 அன்று ஒரு நாள் கவன ஈர்ப்பு கோரிக்கை தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம். அந்த தர்ணா போராட்டம் நடைபெற்ற சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளிக்கிழமை நடத்தினோம். திங்கட்கிழமை நம்மளது போட்டாஜி கூட்டமைப்பின் போராட்டத்தின் காரணமாக திங்கட்கிழமை சட்டமன்றம் நடைபெற்று கொண்ட நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு விதியின் கீழ் 110 கீழ் 9 முத்தான கோரிக்கைகளை அறிவித்தார்கள். அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலாக சரண் விடுப்பு முழுவதுமாக கிடைக்குமா கிடைக்காத என்ற ஐயப்பா நிலவிய நேரத்தில் நமது போட்டாஜிய கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அந்த சரண் விடுப்பு உள்ளிட்ட 9 அறிவிப்புகளும் செய்ததற்காக மறுநாள் 29/4/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த 9 கோரிக்கைக்கும் எங்களுடைய போட்டாஜியோனுடைய மாநில மையத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் முதல் கோரிக்கையாக 23 ஆண்டுகளாக முன்வைத்திருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் இல்லையே என்று கேட்கின்ற போது நீங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதியம் தொடர்பான தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் பேடி IAS அவருடைய தலைமையில் போடப்பட்ட குழுவினுடைய காலக்கெடுவை குறைத்திருக்கின்றோம். ஆகவே 30/9/2025 முன்பு நாங்கள் அறிக்கையை பெற்று நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் பல்வேறு சங்கங்களை அந்த குழு அழைத்து பேசியது.
ஏறக்குறைய 194 சங்கங்களை அழைத்து பேசினாலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அந்த குழு காலம் தாழ்த்தியது. முழுமையாக தரவுகளை சேகரிக்க முடியவில்லை. பல்வேறு மாநிலங்களிலிருந்தெல்லாம் எல்ஐசி போன்ற நிறுவனங்களிலிருந்தான் முழுமையாக தரவுகளை சேகரித்து இடைக்காலமாக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். நாங்கள் உடனடியாக முழுமையான அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இடையில் 18/12/2025 அன்று தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தினுடைய மாநில தலைமை அலுவலர் சங்க கட்டடமான சிவயிலங்கை இல்லத்தில் மாநில போட்டாஜியோவினுடைய மாநில உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் ஏற்கனவே 10 அம்ச கோரிக்கையில் சரண் விடுப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுவிட்ட காரணத்தினால் மீண்டும் 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்துவது, இந்த ஏற்கனவே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டதால் அந்த இடத்தில் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் 5% கட்டுப்பாடு என்பதை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 2 கட்ட போராட்டங்களை அறிவித்திருந்தோம். முதற்கட்டமாக 29/12/2025 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிகவும் எழுச்சியோடு நடத்தினோம். அதை ஒட்டி எங்களது போராட்டத்தினுடைய முதல் வெற்றியாக இவ்வளவு நாள் அறிக்கை கொடுக்காமல் இந்த ஓய்வூதிய குழு எங்களது போராட்டத்திற்கு மறுநாள் 30/12/2025 அன்று அந்த ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதன் பிறகு மாண்புமிகு இந்த குழுவிற்கு தலைமையாக இருந்த மரியாதைக்குரிய பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு ஏறக்குறைய 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மீண்டும் 4வது முறையாக பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கூட மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார்கள். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்ற காரணத்தினால் அவர்களே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள். அவர்கள் திருச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட புரோகிராமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால் என் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களை அழைத்து பேசுவார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் சரியாக 2ஆம் தேதி 2/1/2026 அன்று 11 மணிக்கு மிகப்பெரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டமைப்பான போட்டாஜியோவை 11 மணிக்கு அழைத்து பேசியிருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக மற்ற சங்கங்களை அழைத்து பேசினார்கள். இதில் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாளை 3/1/2026 அன்று நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்வார்கள் என்று சொன்னார்கள். இதையொட்டி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த செய்தியை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அப்போது கூட ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் அரசின் சார்பில் எந்த விதமான அறிவிப்பு வரவில்லையே, இதை நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிகம் உள்ள கூட்டமைப்பு, நாங்கள் அரசை நம்புகின்றோம், முழுமையாக நம்புகின்றோம். 3/1/2026 நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்வார் என்று எதிர்பார்த்தோம். அதே போல இன்று காலை ஏற்கனவே கூறியவாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 23 ஆண்டுகளாக மிகவும் தொக்கி நிற்கின்ற கிடைக்குமா கிடைக்காத இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஓய்வூதியம் தொடர்பான இன்று அறிவிப்புகளை செய்திருப்பதை போட்டாஜியோவின் மாநில உயர்மட்ட குழுவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகை சந்திப்பின் வாய்வில் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல இந்த ஓய்வூதியம் தொடர்பாக பெறுவதற்கு மிகவும் துணை புரிந்த இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் குழுவான மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இந்த 3 கொண்ட குழுவானது பல்வேறு சிரத்தைகளை எடுத்துக்கொண்டு எங்களது முழுமையான கருத்துக்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதிலும் கூட நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திய அந்த கடைசி ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற விஷயத்தோடு இந்த ஓய்வூதியத்திற்கு அகவலைப்படி கட்டாயம் உண்டு என்ற அறிவிப்போடு குடும்ப ஓய்வூதியம், அதாவது ஓய்வூதியம் இழந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியம் கட்டாயம் 60%
வழங்கப்படும் என்பதோடு பணிக்கொடையும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாகவும் ஏற்கனவே நாங்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, இந்தியாவிலேயே முதலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு 1/4/2003 அறிவிப்புக்கு செய்தார்கள். ஏறக்குறைய 23 ஆண்டுகளாகிவிட்டது. இடையில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறப்பு எய்தியவர்களுக்கும் இந்த பலன் கட்டாயம் கிடைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆகவே அவர்களுக்கும் தற்போது சிறப்பு கருணை ஊதியம் வழங்குவதாக கூறியிருப்பதை நிச்சயமாக போட்டாட்சியுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த உயர்மட்ட குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. ஆகவே 10 கோரிக்கைகளில் 9 கோரிக்கை நிறைவேற்றாவிட்டாலும் கூட 23 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறியிருக்கின்ற காரணமாக தற்பொழுது இன்று மாலை பிற்பகல் போட்டாட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் அறிவித்த 6/1/2026 கால வரையற்ற வேலைநிறுத்தம் என்பதை முழுமையாக வாபஸ் பெறுவது என அறிவித்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவினுடைய தலைவருக்கும் சொல்லியிருக்கின்றோம். அதே போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரும் இந்த ஓய்வூதியம் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்த காரணத்தினால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் இந்த போட்டாட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஆனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்கனவே இருக்கின்ற ஒற்றை கோரிக்கை அறிவித்தாலும் மீதி 9 கோரிக்கை நிலுவிருக்கின்ற காரணத்தினால் இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் என் நம்பிக்கையில் காலையில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கூட்டமைப்பின் சார்பில் உங்களது அறிவிப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கையிலும் கட்டாயம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் என் தலைமையிலான அரசு செய்யும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். ஆகவே மீதி இருக்கின்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு போட்டாட்சியை தொடர்ந்து வலியுறுத்தும் என்ற செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது சிபிஎஸ் பணம் தற்பொழுது அரசு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை அறிவித்த தொகை ஏறக்குறைய 90,000 கோடி. 7,864 நபர்கள் இறந்து விட்டார்கள். 38,000 பேர் 45,000 பேர் வந்து பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். இவருக்கு 2016 வரை ₹1 கூட பணம் கொடுக்க முடியாமல் இருந்தது. 2016க்கு பிறகுதான் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 5,640 கோடியானது பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி ஏறக்குறைய 84,310 கோடியானது பணம் இன்னும் கொடுக்காம அப்படியே இருக்கு. அதில் 42,000 கோடி அரசில் உள்ள ஆசிரியர் கொடுத்த பணம், மீதி 42,000 சொச்சம் கோடி வந்து அரசு செலுத்திய பணம். இந்த பணம் அரசின் கஜானாவில் அப்படியே இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் என்பிஎஸ் பிடித்தம் செய்து பிடித்து வைத்த தொகை பிஎஃப்ஆர்டியில் கட்டிவிட்டார்கள். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்ன காரணம் எனில் பிஎஃப்ஆர்டியில் கடைசி வரைக்கும் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்தே போடாததுனால நம்ம மாநிலத்தில் அது எளிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நடந்த உதாரணம் இது முழுவதுமாக அரசிடம் தான் இருக்கிறது. ஏற்கனவே மத்திய நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே என்பிஎஸ்சில் கட்டப்பட்ட பணம் பிஎஃப்ஆர்டியில் தான் இருக்கும். நீங்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தினாலும் இந்த தொகை திரும்ப வழங்கப்படாது என்று சொன்னார்கள். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆகவே அரசினுடைய கஜானாவில் தான் பணம் இருக்கிறது. அது நிச்சயமாக அரசு பயன்படுத்திக் கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.